வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் எம்ஜிஆர் சமாதியை மற்றும் ஜெயலலிதா சமாதியை தோண்டி எடுத்து அவர்களிடம் போய் கேள். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் அதிமுக என்ற கட்சி இருப்பதற்கு யார் காரணம் என்று ஆவேச பேச்சு. சென்னை வண்ணாரப்பேட்டை பாரத சாரதி தெருவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 25வது வடசென்னை மாவட்ட மாநாடு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் வேம்புலி தலைமையில் முன்னாள் மாவட்ட செயலாளர் MS மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் முத்தரசன், மாநில துணை செயலாளர்கள் வீரபாண்டியன், பெரியசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்பொழுது பேசிய மாநில செயலாளர் முத்தரசன் பேசியதாவது: நம்மளை பொறுத்த மட்டில் நிரந்தர எதிராளி பிஜேபி, நிரந்தர எதிராளி RSS, நிரந்தர எதிராளி பஞ்ரங் மற்றும் இதர அவர்கள் சார்ந்த கட்சிகள் அமைப்புகள். இவர்களுடன் இந்திய கம்யூனிஸ்ட் ஓட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. பல பேர் சேர்ந்துவிட்டு அனுபவித்துவிட்டு அதன் பிறகு இனிமேல் சேர மாட்டோம் என்று தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்வில் 42வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரேணுகா செல்வம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுப்பிரமணி, ஜெய்சங்கர், செண்பகம், கருணாகரன், கோட்டி, சுரேஷ், பெருமாள், சுவாமி, சுப்பிரமணி, வசந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நன்றியுரையை ராயபுரம் பகுதி செயலாளர் ஜீலானி தெரிவித்தார். இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிரந்தர எதிராளி பிஜேபி, நிரந்தர எதிராளி RSS, நிரந்தர எதிராளி பஜ்ரங் தளம். இந்த அமைப்புகள் எல்லாம் நிரந்தர எதிராளி தான். ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. பல பேர் சேர்ந்து அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு இனிமேல் சேர மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். கலைஞர் அந்த மாதிரி சொன்னார். சேர்ந்து 5 வருஷம் இருந்துட்டு அதுக்கு பிறகு இனிமே நான் பிஜேபியோட உறவு கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பெரியசாமி சொன்னார். ஜெயலலிதா அதிமுகவோடு சேர்ந்து பயணம் செய்து வாஜ்பாயை ஆட்சியில் அமர்த்தி 13வது மாதத்தில் அந்த ஆட்சிக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெற்று அந்த ஆட்சியை கவிழ்த்தார். வாஜ்பாய் ஆட்சியை 13வது மாதத்தில் ஜெயலலிதா கவிழ்த்துட்டு இனிமே நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எக்காலத்திலும் பிஜேபியோடு உறவு கொண்டது இல்லை, உறவு கொள்ள போவதும் இல்லை. எங்களுடைய நிரந்தர அரசியல் எதிரி RSS. எங்களுடைய நிரந்தர எதிரி RSS போட்டிருக்கிற பிள்ளைகள், குட்டிகள். அதான் பாரதிய ஜனதா கட்சி மற்ற அமைப்புகள். பாரதிய ஜனதா கட்சி என்பது சொந்தமாக சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சி அல்ல, அரசியல் கட்சி அல்ல. RSS அரசியல் பிரிவு, RSS உத்தரவை செயல்படுத்துகிற நிறைவேற்றுகிற ஒரு அரசியல் அமைப்பு கட்சி, அவ்வளவுதான். அது இந்த நாட்டுக்கு நல்லது செய்யாது. தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து துரோகம் அளிக்கும், ஒட்டுமொத்த நாட்டுக்கே துரோகம் அளித்துக் கொண்டிருக்கிறது. தொழிலாளர்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக, வணிகர்களுக்கு எதிராக, சிறு தொழில் செய்வோருக்கு எதிராக, ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக துரோகம் அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த துரோக செயலை கண்டித்து தான் நேற்றைய தினம் நாடு தழுவிய முறையில் நடைபெற்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து நடத்திய அந்த மகத்தான வேலைநிறுத்த போராட்டத்தில் 25 கோடி தொழிலாளர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள், ஏழைகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள், விவசாயிகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மகத்தான போராட்டத்தை ஒரு தொழிற்சங்கம் சொல்லுது, நாங்கள் பங்கேற்க மாட்டோம், ஆதரிக்க மாட்டோம். அப்படி சொன்னது யாரு? அண்ணா தொழிற்சங்கம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற சங்கம். அந்த சங்கம் ஆதரிக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்து, இந்த ஒரு உண்மை போரும், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல அதிமுகவை புரிந்து கொள்வதற்கு ஒன்று போரும். இப்ப யாருடைய நலனுக்காக அதிமுக பாடுபட போகிறது?
அதிமுக இன்றைக்கு என்ன கதிக்கு ஆளாகி இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி என்கிற எலிப்பறியில் மாட்டிக்கொண்ட எலியை போல் இன்றைக்கு எடப்பாடி மாட்டிக்கொண்டு முழிக்கிறார். அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் இந்த உறவை ஏற்கவில்லை. பாஜகவோடு சேரக்கூடாது என்று கருதுகிறார்கள். ஏன்னா அது வகுப்புவாத கட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற கட்சி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய கட்சி, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற கட்சி. வரிசையா பட்டியல் போட்டு சொல்லலாம். நான் நிறைய நேரம் பேசவும் முடியாது, பேசவும் விரும்பல. தாய்மார்கள் இருக்கிறீங்க, பெரியவர்கள்லாம் இருக்கிறீங்க, பெற்றோர்கள் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு கல்விக் கொள்கை என்று ஒன்று பின்பற்றப்படுகிறது. அது என்ன கல்விக் கொள்கை அப்படின்னா, நம்ம பிள்ளைய 1வதுல சேர்த்துட்டோம்னா 1வதிலிருந்து 8வது வரைக்கும் நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. ஏன் கவலைப்பட வேண்டியதில்லை? நான் பாஸ் ஃபெயில்னு கிடையாது. 8ஆம் வகுப்பு வரைக்கும் 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது 8வது வரைக்கும் அவன் பரீட்சை எழுதுவான். நிறைய மார்க் எடுத்தானே எடுக்கலையே பாஸ், ஆல் பாஸ், எல்லோரும் தேர்ச்சி பெற்றவர்கள். இந்த முறையை நம்ம கையாளுறோம். இந்த அரசாங்கம் கையாளுகிறது, அதிமுக அரசாங்கமும் கையாளுகிறது, திமுக அரசாங்கமும் கையாளுகிறது. இதில் ஒன்றும் வேறுபாடெல்லாம் கிடையாது. அந்த ஆட்சியா இந்த ஆட்சியா என்பது அல்ல. நீண்ட காலமாக இந்த கொள்கை பின்பற்றப்படுகிறது. ஏன் பின்பற்றப்படுகிறது என்றால், அவன் குழந்தையாக இருக்கிற பொழுதே ஃபெயிலாகி விட்டோம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அவன் பள்ளிக்கூடத்தில் இருந்து நின்று விடக்கூடாது. நான் படிக்கும் போது இது இல்லைங்க. நான் படிக்கும் போது மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்க, நான் ஒரு எஸ்எல்சி வரைக்கும் போது போயிருப்பேன். நான் படிக்கும்போது ஒன்றுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பாசு புயல்னு வச்சு என்ன 3 கிளாஸில் புயல்னா போட்டாங்க. படிப்பு பாதியிலேயே போயிட்டுது. இப்போ அது இருக்குது. இப்போ ஒன்றிய அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கு. நீங்கள் பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை தமிழ்நாடு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. நம்முடைய மாநில முதலமைச்சர் ஏற்க முடியாது அப்படிங்கிறார். நீ ஏற்கலன்னா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி உதவித்தொகை 1512 கோடி அதை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. இன்றைக்கு கூட தினமணி பத்திரிகையில் அரை பக்கம் ஒரு கட்டுரை வந்திருக்குது. தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகை கொடுக்காத காரணத்தினால், அரசு கொடுக்காத காரணத்தினால் பெற்றோர்களை தனியார் பள்ளிகள் நிர்பந்தப்படுத்துகின்றன என்று இன்றைக்கு கூட செய்தி வந்திருக்குது. இந்த கொள்கையை நீ ஏற்கல, ஆகவே நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி, அந்த கொள்கையை ஏன் இந்திய தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கல? இந்தியை திணிப்பது மட்டுமல்ல, அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, மோடி சர்க்கார் சொல்ற கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, 3 வயதுல குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். 1 சரி சேர்த்துக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது பண்ண தான் எல்லாரும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 3வது வகுப்பில் பொது தேர்வு, அதில் பாஸ் பண்ணாதான் 4வது. பாஸ் பண்ணலைன்னா 4வதுக்கு போக முடியாது. சரி, அதில் பாஸ் பண்ணி போறான். 5வதுல பொது தேர்வு, அதில் பாஸ் பண்ணாதான் 6வது, இல்லைன்னா போக முடியாது. சரி, அதில் பாஸ் பண்ணி போறான். 8வதுல ஒரு பொது தேர்வு, அதில் பாஸ் பண்ணாதான் 9வது போகலாம். அப்புறம் 10ஆம் வகுப்புல தேர்வு, 11ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு, 12ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு. அந்த 12ஆம் வகுப்புல பொது தேர்வில் பாஸ் ஆனா இப்ப நேரடியாக கல்லூரிக்கு போகலாம். மோடி கொண்டு வந்திருக்க கொள்கை கல்லூரிக்கு போக முடியாது, மறுபடியும் ஒரு பொது தேர்வு. அப்படின்னா அது நோக்கம் என்ன? கட்சிகளை கடந்து எல்லா பெற்றோர்களும் எல்லா மாணவர்களும் கட்சிகளை கடந்து இந்த கல்விக் கொள்கையை குறித்து யோசிக்க வேண்டும், பரிசீலிக்க வேண்டும். நோக்கம் என்ன? ஒரு காலத்தில் எல்லோரும் படிக்க கூடாது என்று எழுதப்படாத ஒரு மனு தர்ம சட்டம் இருந்தது. பெண்கள் படிக்க கூடாது என்று ஒரு சட்டம் இருந்தது. அது இன்றைக்கு அனைத்தும் உடைக்கப்பட்டு
அனைவரும் படிக்கலாம், பெண்கள் படிக்கலாம், ஆண்கள் படிக்கலாம், எல்லா ஜாதியும் படிக்கலாம் என்ற நிலை வந்த காரணத்தினால் இன்றைக்கு நாம் பல பேரை பார்க்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவராக பார்க்கிறோம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பார்க்கிறோம், தாசில்தாரா பார்க்கிறோம், டாக்டரா பார்க்கிறோம், வழக்கறிஞரா பார்க்கிறோம், நீதிபதியா பார்க்கிறோம், பல்வேறு மாதிரி பார்க்கிறோம். இப்போ ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த கொள்கை என்ன அப்படின்னா, இந்த மாணவர்களை குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலினை சேர்ந்த மாணவர்கள் கல்வியை தொடரக்கூடாது என்கிற நய வஞ்சகத்தோடு இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்கள். இது நமக்கு ஆபத்தானது இல்லையா? இது மக்கள் பிரச்சனை இல்லையா? எடப்பாடி பழனிசாமி இதுக்கு என்ன பதில் சொல்றாரு? இது ஆதரிக்கிறாரா, எதுக்கிறாரா? இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்னு RSS சொல்லுது, பாஜக சொல்லுகிறது. எடப்பாடி பழனிசாமி நேற்று அதே மாதிரி பேசுறாரு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு பணத்திலிருந்து இது பள்ளிக்கூடம் கட்டுறாங்க. அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? அப்படி சொல்றதுக்காக தப்பா நான் உள்ளபடியே வருத்தப்படுறேன். எம்ஜிஆர் காலத்தில் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு, ஜெயலலிதா காலத்தில் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு, எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு, பட்டியலே இருக்குது. இப்படி சொல்றாரு. பிஜேபி கக்கிறத எடப்பாடி கக்கிறாரு. சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து விட்ட காரணத்தினால் இப்படி எல்லாம் அவர் பேச வேண்டி பேசுறாரு. அப்படி பேசுற பொழுத கம்யூனிஸ்டுகள் இருக்கிற இடமே தெரியல, அவங்க காணா போயிட்டாங்க அப்படின்னு பேசுறாரு. வரலாறு தெரியாம பேசுறாரா என்னன்னு தெரியல. அதிமுகன்னு ஒரு கட்சி, அது அனைத்து இந்திய அதிமுகன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் காரணங்கிறது எடப்பாடிக்கு வேணா தெரியாம இருக்கலாம். சமாதி வச்சிருக்கிற போய் நோண்டி கிளப்பி எம்ஜிஆரை கேளு, இல்லைன்னா ஜெயலலிதாவை கேளு. அதிமுக எப்படி நீடித்து நிலைத்து நின்றுச்சு என்று கேளு. ஆகவே நம்முடைய அரசியல் பாதை என்பது தமிழ்நாட்டில் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழலிலும் வகுப்புவாத பேர் அபாயத்திற்குரிய கட்சியான சர்வாதிகார கட்சியான பாசிஸ்ட் கட்சியான பாஜக கால் ஊன்ற அனுமதிக்க கூடாது. இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு. அதற்கு ஏற்பதான் நாங்கள் தேர்தல் யூகங்களை வகுப்போம். பொதுமக்கள் அனைவரும் அதற்கு ஆதரவு தர வேண்டும் என அன்போடு வேண்டி கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கோபத்தில் ஆத்திரத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு. அதிலிருந்து அது செயல்பட்டு வருகிறது. RSS போன்ற அமைப்புகள் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடாது, அது கலைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இந்து சமய அறநிலையத்துறை கலைத்து விடுவோம் என்று பகிரங்கமாகவே தெரிவிக்கிறார்கள். அவர்களின் குரலை பிரதிபலிப்பவராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்தின் சார்பில் ஏற்கனவே கடந்த காலங்களில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலந்தொட்டு, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலந்தொட்டு, கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலந்தொட்டு கல்லூரிகள், உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், தொடக்கப்பள்ளிகள் என ஏராளமாக கட்டப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயில் நிதி எடுத்து தவறாக கல்விக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று கூறியிருக்கிற கருத்து மிக மிக தவறான கருத்து, கண்டனத்திற்குரிய கருத்து. அவர் ஒரு கோபத்தில், ஒரு ஆத்திரத்தில் தான் விரும்பியபடி ஒரு அணியை உருவாக்க முடியவில்லையே என்கிற ஆதங்கத்தின் காரணமாக, வருத்தத்தின் காரணமாக இப்படிப்பட்ட செய்திகளை கூறுகிறார். இது கண்டனத்திற்குரியது. அதான் ஆத்திரத்தில் அவர் பேசுறாரு. கம்யூனிஸ்டுகளை பற்றி ஆத்திரத்தில், கோபத்தில், எரிச்சலில் பேசுறாரு. அவர் விரும்பியபடி ஒரு அணி அவரால் உருவாக்க முடியல. அவர் தன்னை ஒரு எம்ஜிஆராக கருதுகிறார், தன்னை ஒரு ஜெயலலிதாவாக கருதுகிறார். எம்ஜிஆரை போல ஜெயலலிதா போல ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார், கனவு காண்கிறார். அவருடைய கனவு நிறைவேறலை. அது நிறைவேறாத காரணத்தினால்
கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி தரம் தாழ்ந்த முறையில் பேசுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் இடமே தெரியல, அது அழிஞ்சு போயிடுச்சு என்றெல்லாம் பேசுகிறார். அது இருக்கிறதா இல்லையா என்பது 2026 தேர்தல் மூலமாக அவரை தெரிந்து கொள்வதற்குள்ள ஏற்பாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும். தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியல. பொதுவாக பத்திரிகையாளர்கள் அனைவரும் மதிக்க வேண்டும்.